அதுலயும் குறிப்பா சொன்னா ரஞ்சனான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க என்னால நைட்டு கூட தூங்கவே முடியல, எங்க தலைவரே அதை பத்தி ஒர்த் இல்லைன்னு சொன்னது 27 வருஷமா அவர் வாழ்ந்ததுக்கு என்ன அர்த்தம், திருமண வாழ்க்கையை இவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இல்ல தனிப்பட்ட ஒருவருடைய கருத்து குறித்து நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இன்னும் நீங்கள் குறிப்பிடுகிற அந்த பெண்மணி பாஜகவிலிருந்து தாவேக்காக்கு வந்தவங்க, அதனால அதை நம்ம சீரியஸா எடுத்துக்க வேணாம். பட் அதே நேரம் தாவேக்காவில் இருக்கிற பெண்களையும் விஜயினுடைய கருத்து பாதிச்சிருக்கு, வேதனைப்படுத்திருக்கு அப்படிங்கிறத விஜய் அட்ரஸ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமானது. அது இல்லாமல் விஜய் இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்திய பிறகும் பல பெண்கள் விஜயினுடைய இந்த கருத்துக்கு ஆதரிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா எத்தனையோ வீடியோக்கள்லாம் பார்க்குறோம், பல பெண்கள் விஜயினுடைய அந்த கருத்தை ஆதரிக்கிறாங்க, சப்பக்கட்டு கட்டுறாங்க, முட்டு கொடுக்குறாங்க. பட் அதே நேரம் சில பெண்கள் பார்த்திங்கன்னா விஜயினுடைய கருத்துக்கு எதிராக அவங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அது உண்மையிலேயே ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ தாவேக்காவில் இருக்கிற ஒரு பெண் தன்னுடைய தலைவராக இருந்தாலும் அவர் சொன்னது தப்பு, அதை நம்ம சுட்டி காட்டணும், தட்டி கேட்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. அது ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். பட் நம்முடைய கவலை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி விஜயை விமர்சனம் செய்தவர்களை இவங்க கட்சி பதவியிலிருந்து நீக்குவது என்ன அல்லது ஓரங்கட்டுறது மாதிரியான ஒரு நடவடிக்கையில் அவங்க இறங்கிடக்கூடாது. என்ன பரவாயில்ல, நம்ம தலைவரை விமர்சனம் பண்ணாலும் அதில் ஒரு நியாயம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர்களுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. பட் விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு எதிராக பேசிட்டாங்களே இவங்களை கட்சியை விட்டு நீக்குவோன்னு அவர் நினைக்க மாட்டார். எனக்கு பர்சனலாக விஜய் தெரியும் என்ன, அதனால் அவர் அந்த மாதிரியான விஷயத்துக்கு போக மாட்டார். ஆனால் அடுத்து இருப்பவர்கள் நம்ம தலைவரை பற்றி இப்படி சொல்லிட்டாங்களே அதனால இவங்களை ஓரங்கட்டுவோம், கட்சியை விட்டு நீக்குவோம் அப்படின்னு நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒன்று நடக்கக்கூடாது.